வாடா வா. வாடா குட்டீஸு, சின்ன கருப்பி குட்டீஸ் வாங்க. மழை பெய்யுது, மழை பெய்யுதுடா செல்லம். பால் குடிச்சிட்டு பிஸ்கட் சாப்பிட்டு கப்புன்னு போய் படுத்துங்க. உங்கள் அம்மாக்கிட்ட பால் இல்லை. எங்கே போய் என்ன சாப்பிடுவீங்க பாவம். குட்டிமா முன்ன பால் குடிச்சிட்டிங்க, பிஸ்கட் கொஞ்சம் ஊற வச்சு தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்டு போய் உள்ளே போய் படுத்துக்குங்கடா. வாங்கடா வெளியில் வாங்கடா. டே பொங்கலில் இருக்க பசங்களாம் வெளியில் வாங்க. 8 பசங்களா, 8 பசங்களா? இதில் 6 குட்டி மேலுங்க, 2 குட்டி ஃபீமேல் இருக்குது. 1 மாதத்துக்கு மேலே ஆகுது. இதுக்கெல்லாம் வேக்சின் போடணும். பார்வோ வேக்சின் போட்டால் தான் நோயிலேருந்து தப்பிக்கும் உயிரோடு இருக்கும். பார்வோ வந்துச்சுன்னா ஒன்றுக்கு வந்தாவே போதும், எல்லாமே காலியாகிடும். ரொம்ப கஷ்டம். அது வாழ்கிற இடம் பாருங்கள், காடு. இது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன், கண்டிப்பாக எடுத்துகிட்டு தான் போவேன். இன்னும் ஒரு 2 நாளில் கூட எடுத்துகிட்டு போயிடுவேன். ஏன்னு கேளுங்க, அங்கே கொஞ்சம் இடம்லாம் ரெடி பண்ணோம். ஏற்கனவே தனித்தனியாக விட்டு நிறைய நாய்ங்க இருக்குது. அங்கே ஒரு நாய் குட்டி போட்டிருக்கு, அது ஒரு ரூமில் இருக்குது. அப்புறம் ஸ்ட்ரீட்லேருந்து பிடிச்சிட்டு வந்த குட்டிங்க தனியாக இருக்குது. இந்த மாதிரி தனித்தனியாக வச்சுருக்கேன். வீட்லேயும் வந்து போர்ட்டிக்கோவில், படிக்கட்டில், மேலே இப்படி தனித்தனியாக விட்டாக இருக்குது. என்ன பண்ணுறது? இதுக்கு ஒரு இடம் ரெடி பண்ணிவிட்டு கண்டிப்பாக நான் இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுவேன். ஏன்னா மோஸ்ட் டேஞ்சரஸ் பிளேஸு. இங்கே வந்து நிறைய விஷப்பாம்புகள் நிறைய இருக்குது. ஏற்கனவே வந்து ரோசின்ட்டு ஒரு பப்பி வந்து பாம்பு கடித்து இறந்துருச்சு. அதை குட்டி போட்டு 3 நாள் தான் ஆகும், அப்போ இறந்துருச்சு. அதனால் இதுங்களை வந்து சீக்கிரமாக இங்கேருந்து நான் வந்து எடுத்துகிட்டு போயிடுவேன். எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். தேங்க்யூ.